everyone, welcome to Code with me, Mohana. இன்னைக்கான செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட் குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பேசிக் திங்ஸ் பார்த்தோம். வேரியபிள்ஸ்னா என்ன, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஆபரேட்டர்ஸ்னா என்ன, டைப் காஸ்டிங்னா என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் பேசிக்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அந்த நேம்லயே இருக்கு கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன் வச்சோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஆகும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதை வச்சுதான் நம்மளோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மழை பெய்யுது. மழை பெய்யுது அப்படின்னும் போது மழை பெஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? கொடைய பிடிச்சிட்டு போவோம். மழை பெய்யலைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம நார்மலா அப்படியே போய்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன் வச்சு நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு செட் சம் கண்டிஷன்ஸ். அதுதான் இங்க ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு, முக்கியமா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன, ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன. ட்ரூ ஆச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான். இப்ப இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம என்ன கீவேர்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் கண்டிஷன், அதாவது இஃப் கீவேர்டுன்றது தான் யூஸ் பண்ண போறோம். இஃப், எல்இஃப், எல்ஸ் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் பைத்தான்ல. இதுக்கான பேசிக் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் ஸ்பேஸ் கண்டிஷன். அந்த இஃப் கொடுத்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம செட் பண்றோம். முக்கியமா கண்டிஷன் பக்கத்துல கோலன் கொடுக்கணும். ஓகே. சோ கண்டிஷன் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, அதுக்குள்ள இருக்கிற கோட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, அதுக்குள்ள இருக்கிற கோட் வொர்க் ஆகாது. இதுதான் இஃப். இதே எல்இஃப் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில சினாரியோஸ்ல நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நமக்கு தேவையா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் மழை பெஞ்சா குடை எடுத்துட்டு போவோம்னு சொன்னேன். மழை பெய்யலனாலும் நம்ம குடை யூஸ் பண்ணுவோம். எப்ப யூஸ் பண்ணுவோம்? வெயில் அடிக்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதிகமா வெயில் அடிச்சாலும் நம்ம குடை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்ல அப்படின்னா, குடை யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ குளிர் காலத்துலலாம் நம்ம குடை யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இந்த மாரி ஒரு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது, அந்த இடத்துல நம்ம எல்இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்ல, எனக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது அப்படின்னும்போது, ஃபைனலா நமக்கு இதுதான், இது எதுவுமே இல்லன்னா இதுதான்ப்பா வழி அப்படின்னும்போது, அந்த இடத்துல நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான். இது இல்லாம நமக்கு நெஸ்டட் இஃப். இந்த இஃப்பயே நம்ம இஃப்க்குள்ள யூஸ் பண்ணுவோம். அது ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே. இப்ப கண்டிஷனல் ஸ்டேட்மெண்டோட இஃப் கீவர்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ண போற கோட் எப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோகிராம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நம்பர் குடுக்க போறோம். அந்த நம்பர் குடுத்தோம் அப்படின்னா, அது ஆட் நம்பரா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். So check whether the given number is odd or even அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. இதுதான் நம்மளோட ப்ரோகிராம். இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் ஆடா ஈவனான்னு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை இன்புட்டா நம்ம வாங்கணும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு நம்பரை நம்ம கெட் பண்ண போறோம். அப்போ நான் நம்பர் ஈக்குவல் டு, நம்ம இன்புட்டா வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கணும்? இன்புட் அப்படின்னு கொடுக்கணும். இல்லையா? இன்புட்னு கொடுத்துட்டு நம்ம எதுக்காக இந்த இன்புட்டை வாங்குறோம் அப்படின்றத நமக்கு தெரியும். ரன் பண்ணும்போது நமக்கு தெரியும். அதனால நம்ம என்டர் த நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்க இன்னொரு விஷயம், நம்ம இன்புட்ன்னு குடுத்தோம்னா, அது என்னவா அக்செப்ட் ஆகும்? நமக்கு ஸ்ட்ரிங்கா அக்செப்ட் ஆகும். இங்க நான் ஒரு இன்டிஜர் நம்பர் தான் குடுக்க போறேன். நீங்க புளோட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புளோட் குடுத்துட்டு கூட நீங்க இன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. சோ நான் இன்டிஜர் நம்பர் தான் குடுக்க போறேன் அப்படின்றதுனால நான் இன்ட்ன்னு குடுத்துக்கிறேன். குடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு நம்பர யூசர் கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். வாங்கி அத நான் நம்பர்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்ப அந்த நம்பர் எனக்கு ஆட் நம்பரா, ஈவன் நம்பரான்னு பார்த்து எனக்கு சொல்லணும். நான் குடுக்குற நம்பர் ஆட் நம்பரா இருந்ததுன்னா, திஸ் நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லன்னா, திஸ் நம்பர் இஸ் ஈவன் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ அதுக்கான கண்டிஷன் நம்ம எழுத போறோம். சோ ஆப்வியஸா ஒரு கண்டிஷன் நமக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கு யூஸ் பண்ண போறது இஃப் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஆட் நம்பர், ஈவன் நம்பர் நம்ம பார்க்கணும்னா, அதுக்கு என்ன கண்டிஷன் இருக்கு?
எக்ஸாக்ட்லி. ஒரு நம்பர் ஆடா, ஈவனா நம்ம செக் பண்ணோம்னா, அந்த நம்பர் டிவைசிபிள் பை 2 இருந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் செட் டு பி ஈவன் நம்பர். அப்படி இல்ல அப்படின்னா, தென் தட் நம்பர் இஸ் செட் டு பி அ ஆட் நம்பர். இப்போ அந்த நம்பர நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணணும் போது எக்ஸாக்ட்டா நமக்கு 0 வரணும். அதாவது நம்மளோட ரிமைண்டர் 0வா வரணும். அப்ப நமக்கு ரிமைண்டர் 0வா வரணும்னா, நம்ம என்ன ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும்? மாடுலோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். தட் ஷுட் பி டிவைசிபிள் பை 2. இப்போ அதோட ரிசல்ட் என்னவா இருக்கணும்? நமக்கு 0வா இருக்கணும். அத நம்ம ஈக்வாலிட்டியா செக் பண்றோம். குடுத்துட்டு, கோலன் குடுத்துட்டு, என்டர் குடுக்கும்போதே சம் ஸ்பேஸ் கழிச்சு வரும். அந்த ஸ்பேஸ்க்கு நேம் தான் வந்து இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோலன் நம்ம எங்கெல்லாம் இந்த கோலன் யூஸ் பண்றோமோ, அதுக்கு என்டர் குடுக்கும்போது ஒரு இன்டென்டேஷன் கிரியேட் பண்ணி தான் நம்ம அதுக்குள்ள கோட் எழுதுவோம். அதுதான் வந்து பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல நம்ம வந்து குடுத்தாச்சு கோட் இல்லையா? இப்ப நம்பர் டிவைசிபிள் பை 2 இஸ் ஈக்வல் டு 0 அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம். இப்ப இந்த நீங்க ஸ்பேஸ் குடுக்காம நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, அது இன்டென்டேஷன் எரர் ஜெனரேட் ஆகும். நீங்க குடுக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம எழுதியாச்சு. கண்டிஷன் எழுதியாச்சு. டிவைசிபிள் பை 2 ஈக்குவல் டு 0 செக் பண்றோம். ஈக்குவல் டு 0 செக் பண்ணா நமக்கு என்ன பண்ணணும்? அப்ப என்னவா இருக்கும் அந்த நம்பர்? கண்டிப்பா ஈவன் நம்பரா இருக்கும். அப்போ நம்ம இத எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, நான் இங்க ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்றேன். அப்போ நான் என்ன குடுக்க போறேன்? நம்பர் இஸ் ஈவன் அப்படின்றத நான் குடுக்குறேன். கிளியரா? இப்ப எனக்கு இது பிரிண்ட் ஆயிடும். இதுதான் வந்து இஃப் இல்லையா? இதுதான் வந்து இஃப் கண்டிஷன். இப்ப இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ராம்ப்ட் யூசர் நான் வந்து டைப் பண்றேன். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் நம்பரே குடுக்குறேன். குடுத்தேன் அப்படின்னா எனக்கு 8 இஸ் ஈவன் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. 8 இஸ் ஈவனுக்கு பதிலா நம்ம 8 இஸ் ஈவன் நம்பர்ன்னு கூட குடுத்துருவோமே. ஓகே. இப்ப ஈவன் நம்பர் அப்படின்றது வந்துருச்சு. சரி. இப்போ நம்ம ஈவன் நம்பர் குடுக்கல. 9ன்னு குடுத்துட்டோம். அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணலாமா? நான் 9ன்னு குடுக்குறேன். குடுத்துட்டு பண்ணா எனக்கு எதுவுமே வந்து எனக்கு வரல. ஏன்னா, நான் குடுத்திருக்கிற கண்டிஷன் என்ன குடுத்திருக்கேன்? ஒன்லி ஈவன்க்கு மட்டும் தான் நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன். அந்த ஈவன் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அதுக்குள்ள இருக்கிற கோட் எனக்கு ரன் ஆகும். அது ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு அதுக்குள்ள இருக்கிறது வொர்க் ஆகாது. அதுதான் இங்க நடக்குது. சோ நான் குடுத்திருக்கிற நம்பர் ஆட் நம்பர் அது எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் ஆகும்போது அதுக்குள்ள இருக்கிற கோட் எனக்கு ரன் ஆகல. அப்போ எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் இல்லையா? நான் குடுக்குற நம்பர் ஆட்னா ஆட்ன்னு டிஸ்ப்ளே பண்ணணும். ஈவன்னா ஈவன்னு டிஸ்ப்ளே பண்ணணும். அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நான் குடுத்திருக்கிறதுக்கு எனக்கு இங்க 2 கேஸ் தான் வருது. ஒண்ணு ஆடே இல்லன்னா ஈவன். வேற பாசிபிலிட்டி கிடையாது. என்ன பாசிபிலிட்டி கூட நம்ம சொல்லிக்கலாம். 0வா இருக்குதான்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு நம்ம ஆட், ஈவன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஆட் ஆர் ஈவன் பார்க்கும்போது, ஆப்வியஸா இது வந்து ஈவனா இல்ல அப்டின்னா, நமக்கு என்ன வேல்யூவா இருக்கும் நம்ம குடுத்திருக்கிற நம்பர்? கண்டிப்பா நமக்கு குடுத்திருக்கிற நம்பர் வந்து ஆட் நம்பரா தான் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவோம். ஸோ இஸ் ஆட் நம்பர் அப்படின்றத நம்ம எழுதிடுவோம். முடிஞ்சுதா? இப்ப நம்ம குடுத்திருக்கிற நம்பர் டிவைசிபிள் பை 2 இருந்ததுன்னா ஈவன் நம்பர்னு டிஸ்ப்ளே ஆகும். இல்ல அப்படின்னா ஆட் நம்பர்னு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நான் அதே 9 குடுக்குறேன். குடுத்தேன்னா இப்ப எனக்கு 9 இஸ் ஆட் நம்பர் அப்படின்றது வந்துச்சு. ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல வந்துருச்சு. ஓகே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா? நம்ம குடுத்திருக்கிற நம்பர் மேபி 0வா இருக்கலாம். 0 இஸ் நெய்தர் ஈவன் நார் ஆட். அப்போ அந்த கேஸ்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இன்னொரு கண்டிஷன் நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. அப்போ இன்னொரு கண்டிஷன் போது இந்த புரோகிராமையே நம்ம திரும்ப நான் வந்து ரீகோட் பண்றேன். ஓகே. இப்ப பார்த்தோம்னா நம்பர் டிவைசிபிள் பை 2 இருந்ததுன்னா, அ இட் இஸ் ஈவன் நம்பர். அப்படி இல்ல அப்படின்னா, ஆட் நம்பர்ன்னு சொன்னோம். இன்னொரு கண்டிஷன் நான் செக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேணா செக் ஓகே. எல்ஸ் இஃப் எல்இஃப் நான் குடுத்துட்டு, இதுக்குள்ள நான் ஒரு கண்டிஷன் குடுக்கணும். என்ன கண்டிஷன் நான் குடுக்குறேன்? நான் வந்து நம்பர் வந்து 0வான்ற கண்டிஷனும் நான் செக் பண்ண போறேன். ஓகே. சோ நம்பர் ஈக்குவல் டூ 0வான்னு பார்க்குறேன். அப்படி நம்பர் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன குடுக்க போறேன்? நான் குடுத்திருக்கிற நம்பர் எனக்கு 0. நம்பர் இஸ் 0. 0னா ஓகே. அது 0 நம்பரா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து நெய்தர் ஆர் நாட் ஈவன் அப்படின்னு நான் குடுத்துடுறேன். ஓகேவா? இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க ஏதோ சம்திங் மிஸ் ஆகுதே! ஓகே. இப்ப நம்ம இத ரன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் 7 குடுக்குறேன்.
7 குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு 7 வந்து ஆட் நம்பர்ன்னு எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகே. நான் திரும்ப வந்து ரீரன் பண்றேன். 24ன்னு குடுக்குறேன். இப்ப ஈவன் நம்பர்ன்னு வந்துருச்சு. தட்ஸ் ஃபைன். இப்ப நான் திரும்ப 0வ நான் குடுக்குறேன். இப்ப 0 குடுக்கும்போது 0 இஸ் ஈவன் நம்பர்ன்னு வருது. எதனால 0 ஈவன் நம்பர்ன்னு வருது அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நம்ம கண்டிஷன் குடுத்துட்டோம் இல்லையா? டிவைசிபிள் பை 2 1 பார்த்துட்டோம். 0 டிவைடட் பை எனிதிங் இஸ் 0 தான் நமக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஈவன் நம்பர்ன்னு வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம குடுக்குற ஸ்டேட்மெண்ட்டோட அலைன்மென்ட் அதாவது ஆர்டர் வந்து நம்ம கரெக்ட்டா குடுக்கணும். கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான் நமக்கான கரெக்ட் அவுட்புட்டும் நமக்கு ஜெனரேட் ஆகி வரும். இப்போ இப்டி குடுத்துருக்கேன். இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட்ட நம்ம இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம குடுக்குற ஆர்டர் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் செக் பண்ணும்போது, அதுவும் வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு. இப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 0, 1 செக் பண்ணிடுறோம். இல்லன்னா தான் வந்து டிவைசிபிள் பை 2வா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும் எனக்கு. இப்ப செக் பண்ணி பார்த்துடலாம். இப்ப நான் திரும்ப அகைன் நான் குடுத்த ஆர்டர்லயே வரேன். நான் 7 குடுக்குறேன். ஆட் நம்பர்ன்னு வந்துருச்சு. திரும்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணது. இஃப்ல 0, 1 பார்த்துச்சு. இல்ல. நெக்ஸ்ட் வந்து டிவைசிபிள் பை 2 1 பார்த்துச்சு. இல்ல. அப்போ ஆப்வியஸா எல்ஸ் பார்ட் தான் நமக்கு வொர்க் ஆகுது. ஓகே. இப்ப திரும்ப நான் ரீரன் பண்ணிட்டு 16 அப்படின்னு குடுக்குறேன். 16 இஸ் ஈவன் நம்பர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? நம்பர் 0 1 செக் பண்ணுச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு? அது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 16 டிவைசிபிள் பை 2. டிவைசிபிள் பை 2ன்னு வந்து டிவைட் ஆயிடுச்சு. ஈவன் நம்பர்ன்னு பண்ணிடுச்சு. அது நமக்கு ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்து இருக்கிற கண்டிஷன் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. அங்கேயே நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் வந்து 0ன்னு குடுக்குறேன். 0ன்னு குடுக்கும்போது எனக்கு 0 இஸ் நெய்தர் ஆர் நாட் ஈவன் அப்படின்னு வந்துச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு செக் பண்ணுது. 0, 1 பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து போச்சு இல்லையா? அப்ப நான் 0னே குடுக்கும்போது இட் இஸ் நெய்தர் ஆர் நாட் ஈவன் வந்துருச்சு. இதுதான் வந்து நம்மளோட இஃப், எல்ஸ், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஹோப் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ இந்த ஆர்டர்ல தான் நம்ம குடுக்கணும். கரெக்ட்டா அந்த கண்டிஷன் ஆர்டர் நம்ம கரெக்ட்டா குடுத்தோம்னா கரெக்ட்டா வொர்க் ஆகும். மிடில்ல வந்து ஒரு மாரி கண்டிஷன் மாறுது, ஸ்டார்ட்டிங்ல மாறுது, இல்ல எண்ட்ல வருது அப்படின்னும்போது, இட் வில் கெட் கொலாப்ஸ். நம்ம குடுக்குற கண்டிஷன் வந்து கரெக்ட்டா இருக்கணும். நமக்கான அவுட்புட் நம்ம என்ன வந்து நமக்கு எப்படி வேணும்னு நம்ம நெனைக்கிறோமோ, அந்த ஆர்டர நம்ம கரெக்ட்டா நம்ம கோட் மூலமா கொண்டு வரணும். அவ்வளோதான் கோடிங்க பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம எல்ஸ் யூஸ் பண்றது, எல்ஸ் யூஸ் பண்றது 3 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ப்ரோகிராம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரைட் எ ப்ரோகிராம் டூ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்க இதுக்கான கோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பை பை.